சைடுல வைக்கிறது சாப்பிடும். ஏடி எனக்கு சைடுல வைக்கிறது வேணாடி வேணாடி ஏடி எந்த மலர் வேணா பார்த்து எடுப்படல. ஆனா இந்த ரோஜா பூவுக்கு மட்டும் சாதனை பண்ணக்கூடாது. வச்சா அடிச்சு வச்சா ஒண்ணு ஏடி அந்த ரோஜாவுல இவ்வளவு பெரிய முள் இருக்கு. பறிக்கிறானு கிட்ட போனேன்னு வைக்க. ஏடி முள்ளு குத்துறாங்க பரவாயில்ல. எப்படியா பறிச்சிடலாம். கச்சேரி போன வெட்டிடலாம்ல. ஏடி வெட்ட முடியாது. அதுக்கு பக்கத்துலயே ஒரு பாம்பு படுத்துருக்கு பாரு. சாப்பிட்டே பறிக்கணும் அந்த மலரை.
விநாயகர் குத்தாலே பாடி வந்தா காக்கடை வந்துச்சு நல்லா பாடுறேன் வேலைக்கு போற சொல்லிட்டு என்ன ஏமாத்தினான் எப்படியா அதெல்லாம் பாக்கட்டு பெண்கள் நாங்களா நண்டு விட போற நண்டு வடத்துல இவெல்லாம் நண்டுல ஆடி நம்ம குளிப்பாங்க ஆம்பளை வரலாமா ஆம்பளை தான் வரணும் ஏன் வரணும் ஏன்னா சோப்பாரத்துக்கு வரணும் அவதாரண்டி வரணும் பொம்பளை குளிக்கிற ஆம்பளை உனக்கு என்னடா வேலை? உங்களை மாதிரி பொம்பளை குளிக்கும் போது அம்மாமா பெண்கள்லாம் குளிக்கிறாங்க பாக்க போங்கம்மான்னு சொல்லுவேன். ஆம்பளைங்க வந்தாங்கன்னா போய் பாருங்கம்மா நான் அடிச்சு வைப்பேன். பெண்கள்லாம் வருவாங்களா போன் சொல்லுவேனா ஆம்பளைங்க வந்தா உள்ள போய் பாத்துருவியா? ஏன்னா பெண்கள் தாய்க்குளம் சொன்னா புரிஞ்சுப்பாங்க. ஆம்பளைங்க அப்படி கிடையாது. அவங்க ஏற்கனவே சாப்பிட்டு இருப்பாங்க. அது ஒரு திருமுள்ள காட்டிருப்பாங்க. எங்க தலையை ஓத்து என்ன பண்றது சாப்பிட்டுதான் ஆகும். பாரு அதெல்லாம் போகட்டும். நீ சாப்பிட்டு மதுவா எங்களுக்கு ஆம்பளை சுத்தம் பிடிக்காதுங்க. போ ஆம்பளை பிடிக்காது. அவளுக்கு மெயினா பிடிக்காது. ஆமாடா டேய் ஆம்பளைக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்னடா உனக்கு ஆம்பளை பிடிக்காது? ஆமாடா என்ன என்ன டேய் ஏண்டா டேய் பெண்கள் ஆம்பளை உங்களுக்கு வேலை கிடையாது. பொம்பளை பேசுற ஆம்பளை லாரி ஓட்டும், கார் ஓட்டும், பஸ் ஓட்டும், வேன் ஓட்டுவோம். நீங்க தானே ஓட்டுவே? பெண்கள் நாங்க நினைத்தால் ஏரோப்ளேன் ஏரோப்ளேன் மேல பறக்குது. ஏரோப்ளேன் அதுல போவாங்க. பொம்பளை பாம்பு அடிக்கிறாங்க. அதுல வச்சுதான் குடும்பமே போச்சு. என்ன பண்றது? அது மட்டும் இல்ல செல்ஃபி எடுத்து அனுப்புறாங்க. நாளைக்கு பஸ் அது பெண்கள் நாங்க வாட்டுவோம். அது மட்டும் இல்லாம என்னத்துக்கு அடியில தண்ணீர் கடில நீர்மொழி கப்பல் அது பெண்கள் நாங்க வாட்டுவோம். அது மட்டும் இல்லாம பெண்கள் நாங்களாம் சேர்ந்து அவெல்லாம் சேர்ந்து புல்லட் கூட ஓட்டுவோம். புல்லட் ஓட்டுங்க. புல்லட் ராது புல்லட் பெண்கள் நாங்க ஓடுறோம். ஆம்பளைங்க ஓட்டுறீங்க பாரு. நீங்க புல்லட் ஓட்டுறதுனால புல்லட்டே வரதில்ல. எப்படி ஓட்டிங்க பாரு புல்லட். நல்லா புளிய மரம் ஆழ மரம் பார்த்து வண்டி மறைச்சு நிற்கும். நாங்க ஆம்பளைங்க அப்படி கிடையாது. லெப்ட் அதான் போதை ஏற்றி விட்டுறீங்க. நாங்க சும்மா இருக்குது இல்ல. இந்த மாதிரி தான் அது மட்டும் இல்லாம இங்க பாரு நீ பெண்கள் நாங்க தான்டா. பெண்கள் நாங்க தான். ஆமா இந்த பல்பு நீங்க தான். அந்த பல்பு நாங்க தான். இந்த பல்பு எல்லாம் நீங்க தான். பல்பு சீரியல் லைட் டியூப் லைட் எல்லாத்துலயும் பெண்கள் நாங்க இருக்கு வந்தா பிரகாசமா மூச்சுக்கு நேரம் முடிச்சு நிக்கிறான். இந்த பல்பு நீயா இருக்கலாம். உங்க அம்மால அந்த வால்டர் நாங்க.
நாங்க சாக்கு ஏன் எறிவீங்க நாங்க எவ்வியா யாத்திரம் உங்க பல்பு பெண்கள் பேசுற ஒரு ஆண் துணை இல்லாம பெண்களோட குழந்தை பார்த்துக்க முடியுமா? எந்த காலத்துல இருக்கு? இது என்ன காலம்? இது நவீன காலம், இது கம்ப்யூட்டர் காலம். இந்த காலத்துல ஆண் துணை இல்லாம பெண்கள் எப்படிமா? எப்படி தெரியுமா? பக்கத்துல என்ன இருக்கு? இங்கெல்லாம் போவாத, வேலூர் போயிடுறேன். வேலூர் போவாத, அடுக்குமாறு போயிடு. சும்மாடா, அடுக்குமாறு போயிடு. அடுக்குமாறு ஜீவித பெருசு. அங்க போனா அடுக்கும் பொண்ணு அடுக்கும் பாரு தான் ரெண்டாவது வர மாட்டேன். அப்படியா? இருந்தாலும் அடுக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறேன். அங்கே டாக்டர் இருப்பாரு. ஓஹோ, டாக்டர் புள்ள கொடுப்பாரா? ஏண்டா நான் சொன்னேன் அப்படியே? அப்படி கிடையாது. டாக்டர் சொன்னா போது ஒரு ஊசி 10 மாசம் 2 புள்ள அப்படி டபா இங்க இந்த ஹாஸ்பிடல் போற ஊசி போட்டு புள்ள பாத்துக்கற. பையனுக்கு 5 வருஷம் ஆகுது. பள்ளிக்கூடம் சாக அம்மா பேர் கேட்டா ரோஜன் செல்விடா. அப்பா பேர் கேட்டா அடுக்குமார் பெரிய ஹாஸ்பிடல் ஊசி சொல்லு. அவங்க அம்மா அங்கேயே இன்ஸ்ட் வச்சு நாங்க தான் போடா ஜாவளே போடா. எங்க பெண்கள் தான் அம்மா பேர் வச்சு போடா. டபா ஏய் நான் வந்து என்ன பண்ணுவே? அம்மாடா உனக்கு வேணும் எனக்கு வேணாம். இங்க உட்கார்ந்து மக்கள் தீர்மானிக்கலாம். இந்த ஊர்ல எலெக்ஷன் வைக்க போறேன். எலெக்ஷன் முத்திர கொடுத்து கிடையாது. பெண்களை பண்ணிக்கிறேன், ஆண்களை போற நான் கேக்குறேன். உங்க அம்மால கொடுத்து அதிகமா எங்க அதுங்க எல்லாம் ஏரி வேலை கிடைக்காம அதுங்க கை தட்ட போதுங்க. பெரிய பண்ணிக்கிறது நான் ஜெயிச்சுட்டேன். நீ நீக்கிட்டான விட்டு அப்படியா? சரிடா, எலெக்ஷன் ஒன்று வச்சாச்சு. சின்ன வேண்டாமா? பெண்கள் சின்ன ஒரு சின்ன ஒரு இந்த வரல நாங்க மொத்த பேரும் உலக நிக்கிறோம். கிணறு பைப்பு தண்ணி வாரி 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 வரல ஐயாத்து கொட்டை உம்மால பாக்கு வயசான ஆயிட்டு குத்து பாரியா பல்ல அது பல்லே கிடையாது நான் குத்து பாரியா கொட்டை பெண்களை மட்டும் தப்பி தவிர யாரும் ஓட்டு போடாதீங்க. பாத்தீங்க நம்ம கொட்டை தாய்மார்களே தங்கமார்களே நல்ல கேடுங்க. ஜான் பகில தர்த்தி மோட்டை வந்து பெண்கிட்ட போட்டி பாரு. அதனால அம்மா ஏய் மார்க்கா சுத்தியா கேளு ஜான் பகில தர்த்தி மோட்டை வந்து பெண்கிட்ட போட்டி பாரு. அதனால பெண்கள் நம்ம தான் வந்து நின்று இவனுக்கு எடுத்து காட்டணும். நான் 1 2 3 சொல்றேன். இருக்கிற அனைத்து பெண் ஓட் போட மாட்டாங்க. அவங்கள மூஞ்சோ எங்க ஓட்டு போடுவாங்க. அவங்க ஓட்டு போடுவாங்க, கை தட்டுவாங்க. இல்லன்னு சொல்ல அவங்க இங்க தட்டினாங்கன்னா ஆம்பளைக்கு போய் அவங்க வீட்டுல தட்டுவாங்க. காடினா உங்க முன்னாடி கை தட்டு அந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து ரொம்ப இருக்கிற அனைத்து பெண்களும் கை தட்டி ஜெயிக்கணும்.
பாத்தியா நான் கேள்றேன். ஏய் நீ கேட்ட நான் ஒண்ணு கேட்கவே இல்ல அதுக்குள்ளே பசங்க ஏய் சொல்லித்தரம் நீங்க டென்ஷன் ஆனா எமோஷனல் அன்பான வாலிப சிங்கங்களே உங்களை நம்பி உம்மால கொட்ட நீங்க கை தட்டி ஓட்டு போட்டாலும் மானம் வரும் சரியா ஒண்ணு ரெண்டு முட்டா பாத்தியா குத்த ஊத்துங்குது என்ன தலா எத்தனை ஓட்டுப்பா? 1,80,000 ஓட்டு இது இருக்கு பாரு. இதெல்லாம் செல்லாத ஓட்டு. இந்த பக்கல கல்ல ஓட்டு. அவனி தோத்து நான் ஜெயிச்சிட்டேன். நம்மள பட்டி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் பெண்கள் இல்லையா ஆண்கள் இல்லையா ஆண்களே பெண்கள் உன்னை பார்க்க கிளம்புது சொல்றியா பொண்களை பார்த்தா பசங்களுக்கு துடிக்கும் அழகா இருக்கிற பெண்களை பார்த்த பசங்களுக்கு நான் நித்யானந்தா மனசு இந்த பெண் அழகா இருக்காளே திருமண படிக்கலாம் மனசு துடிக்கும் அவுத்து போட்டா புள்ளிங்க நல்லா பாப்பீங்க குட்ட கவனம் அவுத்து போட்டா புள்ளிங்க நல்லா பாப்பாங்க உனக்கு எனக்கு சண்டை வேணாம் பார்வை கற்பூர தீபமா
அனுதினமும் எனக்கு அருகாமையில் அழகு என்று தோன் இருப்பான் காணவில்லையே. அழகு என்னதுப்பா? ஒரே ஒரு ஊரில ஒரே ஒரு மாமரம், ஒரே ஒரு மாமரத்துல ஒரே ஒரு மாம்பழம், பழையனுக்கு பட்ட ஊரு. ஒரு ஊர்ல 2 பேர் கண்டுபிடிச்சி ஆச்சா. யாரம்மா தாலி? கூத்து புல்லா புடிச்சா எதுக்கு வர? அவனுக்கு நேரம் தெரியல கண்டுபிடி. என்ன பண்ண சரியா சொல்லு. எத்தனை வாட்டி சொல்றது? யாரு கொட்ட கூத்து புல்லா புடிச்சா அம்மா தாடா. ஒரு நாளைக்கு சொல்லிக்கிறேன், கையில குடிக்காதான்னு சொல்லிக்கிறேன். எந்த கம்பெனி சொல்லி கொடுத்தா உனக்கு கோயில எவனா சொல்லிதான் குடிக்கூடாது. எனக்கு முன்னதாக அவைகள் வந்து மன்னர் எப்போது வருவார் என்று வழி மேல் விழிவைத்து காத்திருக்க வேண்டிய பண்ணி எனக்கு பிறகு வர கால தாமதம் என்ன? ஐயா, நான் ஏன் நேரம் ஆயிடுச்சு கேக்குறீங்களா? அதுதான்டா கேட்டேன். ஐயா, அது ஏன் கேக்குறீங்க? கேட்கணும்வா? அதே கேக்குறேன். நீ போறா பதில் சொல்லு. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இன்னும் பொழுது வெடி நெருங்குது. ஐயா, என் குடும்பத்திலே பெரிய பிரச்சனை. உன் குடும்பத்தில் பிரச்சனை? சரி ஐயா, எனக்கு என் மனைவிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. சரி, அந்த பெண் குழந்தைய சீராட்டி பாராட்டி பால் ஊட்டி எதையும் ஊட்டி வளர்த்து. எங்க வந்து எங்க ஊட்டுற? நீங்க குடும்பம் போட்டு ஊசி பொறுத்தல சரி செத்து போடு. ஆயா சார் நீ சார் எல்லாம் காய் மீறா என்ன அடிக்கிறான். பிறகு நீ உட்காரு ஐயா. பிறகு நடந்தது என்ன? ஐயா, அந்த பெண் குழந்தைய சீராட்டி பாராட்டி பால் ஊட்டி எதையும் ஊட்டி வளர்த்தாங்க. சரி, நீ எப்படின்னா ஊட்டி வளர்த்துக்கோ. ஐயா, என் பொண்ணு வயசுக்கு வந்துச்சு. ஊருக்கு ஒத்துக்கிறீங்களப்பா தலைவா, வணக்கம் தலைவா. சார் போட்டாங்க தலைவா, எதையா ஊட்டி வளர்த்தேன். பிறகு ஐயா, என் பொண்ணு வயசுக்கு வந்துச்சு. சரி ஐயா, வயதுக்கு வந்த பெண்ணு வீட்டில் இருக்க கூடாது சொல்லிட்டு உலகமுறை மாப்பிள்ளை தேவை. உலகம் முழுவதும் பெண்ணுக்கு திருமணம் செய்ய. ஆமா. பிறகு நல்ல வேலை சகப்பா அழகா ஒரு மாப்பிள்ளை கிடைச்சான். சரியான மாப்பிள்ளை. எங்க தெரியுமா? எங்க? மெட்ராஸ்ல. சென்னையில? சென்னையில இல்ல, மெட்ராஸ்ல. ரெண்டு மூணு தானே பாடு. நீ மாத்திக்கிறியா? ஐயா, அந்த பையனுக்கும் என் பொண்ணுக்கும் வெள்ளிக்கிழமை காலையில 10:12 முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. வெள்ளிக்கிழமை காலையில 10:12 முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. வெள்ளிக்கிழமை 10:12 முகூர்த்த நேரமா? எந்த கம்மியாடி சொன்னான்? இந்த பையன் ஏமால வைப்போம். புண்ணியம் எனக்கு காப்பாத்துறாங்க. தண்ணி படிச்சுனா பிரச்சனை அதிகாரி விட்டுலாம். வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராகு காலம்டா. ராவல் இல்ல, பகல் சொல்றேன். ராகு காலம் ராகு காலம் சொல்றாங்க. எப்படியோ முடிஞ்சு போச்சு. எப்படியோ முடிந்து விட்டது திருமணம். ஐயா, முகூர்த்தம் முடிஞ்ச உடனே என் பொண்ணும் என் மருமகனும் அவங்க வீட்டுக்கு போனாங்க விருந்து சாப்பிட. சரி, மறுநாள் சாயங்காலம் என் வீட்டுக்கு வந்தாங்க விருந்து சாப்பிட. மறுநாள் உன் இல்லத்திற்கு வருகிறார்கள். ஐயா, என் பொண்ணு என் மருமகனும் என் வீட்டுக்கு விருந்து சாப்பிட தெருவில் வரும்போது என் பொண்ணு கூட படிச்சு நம்பர் கூட்டாளி சக தோழிகள் சின்ன இவங்க என் பொண்ணை பார்த்து அடி காஞ்சனா உனக்கு இன்னைக்கு முதலிரவு, உனக்கு இன்னைக்கு சாந்தி முதல் கேலி செய்திருக்கிறாங்க. நம் கிராமத்தில் குழந்தைகள் வளர்ந்து பருவமடைந்து திருமணமாய் சென்று விட்டால் பார்க்கும் தோழிகள் அனைவரும் கேலி கிண்டல் செய்வது வழக்கம். கேலி செய்கிறாங்க. இதை கேட்டு என் பொண்ணு புள்ள பயந்து போயிடுது. உன் பெண்ணுக்கு பயம் வந்து விட்டது. முதலிரவு என்று சொல்கிறார்களே, நமக்கு
எனக்கு தெரியாது, எப்படி இருக்கும் என்றே தெரியவில்லை, பயம் வந்துருச்சு. நேரா எனக்கு வந்து அப்பா அப்பா எங்க வந்து அப்பா எங்க பிடிச்சது அப்பா? நானே வேலை கொடுத்தாங்க. பிடிக்காதான் சொல்லுவோம். என்ன பழக்கம்? பிடிக்காதீங்கன்னு சொல்ற மேடையில பிடிக்காதீங்க. ஐயா என் பொண்ணு என்ன செய்தா? நேரா எனக்கு வந்து அப்பா அப்பா இன்னைக்கு எனக்கு முதலிருவாமே, இன்னைக்கு எனக்கு சாந்தி முகூர்த்தமாமே, அது எப்படி இருக்கும் தெரியல, எனக்கு கொஞ்சம் கத்து கொடு. உன் பொண்ணு வந்து கேக்குறா. ஆமா நீ சொல்லி குத்தியா? நான் சொன்னேன், அடி கம்ப்ளைண்ட் மகளே, அடி திறன்னு பண்ணவளே, அடி உமா தாலி அறக்கோ. எத்தனை முறை எங்க அம்மா தாலி அறக்க சொல்றாங்க? எத்தனை முறை நான் சொன்னேன் என் பொண்ணுகிட்ட. யார பத்திரன்னு போந்தது நீங்க? ஐயோ நான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன். அங்க பார்த்து சொல்லு. அடி கம்ப்ளைண்ட் மகளே, அடி திறன்னு பண்ணு. என்ன ஒண்ணு ஆவணி வர மாட்டேங்குது. அப்ப நான் யாரு? பிறகு அடி கம்ப்ளைண்ட் மகளே, இந்த முதலீடு பற்றி முதலீரை பற்றி நான் சொல்லக்கூடாது. இன்று இரவு 12 மணிக்கு உன்னுடைய கணவரை கேளு. உன்னுடைய கணவரை விளக்கமாக சொல்றது நான் சொல்லிட்டேன். 12 1 மணி வரலும் மூணு மாப்பிள்ளை அங்க தெருவில் வந்து கோழி அடிந்தாங்களா? கேளு சொல்றத. 12 1 மணிக்குல உன்னுடைய கணவர் எடுத்து கேளு. சரி, உன்னுடைய கணவர் விளக்கமாக சொல்றது நான் சொல்லிட்டேன். ஐயா 12 1 மணி ஆச்சு. நாங்க என்ன செய்தோம், ஒரு பெரிய தாமால் தட்டு எடுத்து அதுல பால் பழம் ஆய்ப்பூள், பால் பழம் ஆப்பிள் பழ வகைகள் இல்ல பால் பழம் ஆய்ப்பூள் ஆப்பிள் இதெல்லாம் ஒரு தட்டுல வச்சு என் பொண்ணையும் என் மருமகனையும் ஒரு ரூம்ல ஓட்டி விட்டேன். ஆடமாட ஓட்டி விடுறது. ஐயா இவங்க உள்ள போனாங்க பாரு, கொஞ்சம் வெள்ளாரி. பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டு முதலிரவுக்கு அனுப்பி வைத்து விட்டு அந்த வார்த்தை சொல்கிறாய். அறிவற்றவனை மடையா. அந்த நேரம் பார்த்து என் பொண்ணுக்கு இந்த ஞாபகம் வந்திருக்குது. ஓ, சக தோழிகள் கேலி செய்தார்களே, முதலிரவு என்று தெரியவில்லை என்று முதலிரவு ஞாபகம் வந்திருக்கு. அந்த ஞாபகம் வந்து விட்டது. இதை நிறுத்து, இது வெடிகாலம் பார்த்து இதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். எனக்கு ஒரு சந்தேகம், இன்னைக்கு எனக்கு முதலிரவாமே, இன்னைக்கு எனக்கு சாந்தி முகூர்த்தமாமே, அது எப்படி நமக்கு தெரியல, அதோட விளக்கத்தை சொல்லுன்னு என் பொண்ணு என் மருமகன் கேட்டு. இப்பதான் உன் பொண்ணு சரியான கேள்வியே சரியான இடத்துல கேட்டுக்கிறா. மருமகன் சொன்னான், அடி கம்யூனிட்டி மகளே, நீயும் நானும் சேர்ந்து கொஞ்சம் கொலை வருமே, இந்த இரவு போய்தான் முதலிரவு, இதுதான் சாந்தி முதல் என் மருமகன் சொன்னான். தெளிவான பதில், சரியான விளக்கம். என்ன தவறு? தவறு ஒன்றும் கிடையாது. என் பொண்ணு வாய் வச்சு சும்மா இருக்க பொண்ணு தாசி சும்மா இருக்குமா? ஐயோ ஐயோ, இதுவா முதலிரவு, இதுவா முதலிரவு, இதுவா சாந்தி முகூர்த்தம், இதுவா ரெண்டு ஒண்ணு தாண்டா. இந்த மாதிரி நானும் எங்க எதிர்க்கிற படி எத்தனை கோயில் வந்து மட்டும் தான் வாங்கணும். கோயில் வந்து 150 ராத்திரியா எதிர்ட்டுக்காரனா கூட இருந்தாலே உன் பொண்ணு. இது போய் முதலிரவு சொல்றேன். இந்த மாதிரி 150 ராத்திரி எதிர் ஐயா, நானும் எங்க எதிர்ட்டு இருந்தோம். இது எனக்கு 151வது இரவு வெற்றிகரமாக. எத்தனை வருஷம் கூட ஆட்டாடிங்களா? 5 வருஷம் தான் வந்தேன். ஒரு நாளாவது சொன்னியா? ஒரு நாளாவது சொன்னியா? ஒரு நாளாவது என்கிட்ட சொன்னியா? எதிர்ட்டுக்காரனா கூட போறான் நாடகத்தை விட்டு ஒரு நாள் உன்ன மாதிரி பலப்படுற பூமியிலே பார்க்கல. அறிவேண்டாம். உன் மருமகளை வச்சு 45 வருஷமா இன்னைக்கு நீ என்ன ஒரு கணக்காக. அப்புறம் என்ன செய்ய தெரியுமா? என்ன செஞ்ச? அப்ப பால் மாநாடு இல்ல, தங்க மாநாடு சொல்லாத. 500 ரூபாய் கட்ட 1000 ரூபாய் கொடுத்து சொல்லாத.
அவர்கிட்ட 3 லட்சம் கடன் வாங்கி இவரா? ஆ, கொடுத்தாரா? சத்தியமா நான் எங்க அம்மாவை வச்சுக்கிறேன் சொல்றேன். 3 லட்சம் நீ கடன் ஏன் உமால வச்சுக்கிற? ஆ, அப்ப நான் என்ன பண்றது? நீ உங்க அம்மாவை வச்சுக்க. பிறகு, ஏய், அவர்கிட்ட 3 லட்சம் கடன் வாங்கி வாங்கி என் மறுபடியும் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துட்டேன். ஏய், எங்க வந்து சொல்ற? நான் குடும்பமா இருக்கிறதா வண்டி வாங்கி கொடுத்து வண்டி மறந்துட்டா அந்த 150 ராத்திரி 150 இரவு அந்த வண்டி ஆச்சு முடிச்சு. ஏன் காலத்தாமதம் என்றால் உன் வீட்டில் நடந்த அனைத்து கதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அது நேரமல்ல. என் மனைவி கலாவதியை நான் பார்க்க வேண்டும். அரண்மனை சென்று என் மனைவி கலாவதியை நான் அழைத்ததாக சொல்லி அழைத்ததா புறப்படு. அப்பதான் சொன்னா என் பொண்டாட்டி என்னன்னு? அத்தா அத்தா எங்க போறேன்னு